வண்டி சொல்லுங்க தா. ஒட்டில இந்த கேஷும் ப்ராப்பர்ட்டிஸோட பேப்பர் எடுத்துக்கிட்டு போய் அந்த நாயோட மூஞ்சில விட்டு எறிஞ்சிட்டு. சரிங்க தா. தேவடியா போய். ஓகே சார். என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஒரு சிப்பை வச்சு நான் உங்களை மொத்தமா ஜெயிச்சிட்டேன். ஹலோ, ராஜு. தேங்க்ஸ்ண்ணே. ஜாகிரதையாரு. தப்பி தவறி கூட மீரட் பக்கம் வந்துடாத. நான் யாரை பார்க்கணும்னு நினைக்கிறானோ அவளை இனிமே பார்க்கவே முடியாது. இனிமே என்ன பண்றது? தனியா ஒரு பொண்ணு கள்ளப்பணத்தோட என்ன பண்ண போறாளோ? தனியா ஒரு பொண்ணு கள்ளப்பணத்தோட ரொம்ப கவலைப்படுற போல. அவ்வளவு பெரிய காதல்லாம் போய் தேடு. எங்கன்னு தேடுவேன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போயிருக்கா. 100-150 கிலோமீட்டர் கூட தாண்டி இருக்க மாட்டான். என் கணக்குப்படி அவ டெல்லி இல்ல காசியாபாத்ல இருக்கிற ஏதாவது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல பணத்தை தண்ணியா செலவழிச்சு பாத் டப்ல உட்காந்து ஷாம்பெயின் குடிச்சிட்டு இருப்பா. உங்களை அவன் கதற செஞ்சிருக்கான். அது உங்களுக்கு தெரியல? பேட்டிங்ல கவுத்துட்டான், கஜானாவை லவுட்டிட்டான், அத்த மீரட்டுக்கு கடங்காரன் ஆக்கிட்டான். திருடு சூத்துல தேல் கொட்டின மாதிரி. இப்படியே பல்ல காட்டிட்டே இருந்தா இப்படி வேலை எதுவும் செய்யற மாதிரி இல்லையா? தேஜராஜ், எனக்கு என் பணம் வேணும். அந்த திருட்டு தேவடியா பையனும் உயிரோட வேணும். அது கஷ்டம்டே. ஏதோ களவாணி போயனா சட்டுன்னு தூக்கிடலாம். பாத்துக்க, இவன் திருடுல உக்காளி சம்பவத்தை சிறப்பா செஞ்சிருக்கான். பயப்புள்ள எவன பழைய கணக்க பைசல் பண்ண வந்திருக்கான்டே. அது வேற யாரும் இல்ல, உங்க அக்காளி ரன்வீர் சௌத்ரி தான். பயப்புல காசை தொலைச்சு போட்டு சிரிக்கிறான்னா அவனை நம்பவே கூடாதுன்னு அத்தா அப்பவே சொன்னாங்க. பயப்புள்ளைக்கு கேட்டா தானே பாருங்க, எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிட்டான். நேத்தி காசு கணக்கா டோக்கனை மட்டும் விட்டு போயிருக்கான் பாரு. இவர் வேற. யோ, இந்த சௌத்ரி இப்ப எங்க இருப்பான்? ஏவே, அது தெரிஞ்சா ஒன்னு எதுக்கு நாங்க கூப்பிட போறோம்? உனக்கு என்ன விருது சாப்பாடு போறதுக்கு எங்க கூட்டம்? ஹோட்டல் டிலைட்ல இருந்து நேத்து ராத்திரி கிளம்பிட்டானோ. பண்டி அவன அந்த ரூம் ஹோட்டல் முழுக்க சிட்டி பூரா தேடிட்டானோ. தவிர எங்க போனானே தெரியல. இந்த ரன்வீர் சௌத்ரி பார்க்க எப்படி இருப்பான்? அவன் இங்க வந்தப்போ ஏதோ பெரிய சிட்டி பணக்காரன் வீட்டு பையன் மாதிரி இருந்தான். ஸ்டைலான துணி போட்டிருந்தான், கையில காஸ்ட்லி வாட்ச், அப்புறம் டைமண்ட் ரிங்ஸ் வேற. அது ஒன்று இங்க அந்த கேபிள்லாம் போடுறானே, அவன் பேர் என்ன? பேரு சர்தானா. சர்தானா? தேவடியா புள்ள. தேவடியா புள்ள விசித்திரமான பேரா இருக்கே சார். அட கடவுளே, எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி வச்சிருக்கானுங்க சார். இது வைக்க போர்ல ஊசியை தேடுற கதை மாதிரி இருக்கு. ஏதோ சுனாமி வந்து புரட்டி போட்ட மாதிரி இருக்கு. எவிடன்ஸ் எதுவும் கிடைக்க வாய்ப்பே இல்லை. கன்ஃபார்ம் எதுவும் கிடைக்காது. விசாரிச்சு பாருல இந்த சர்தானா எங்க இருப்பான்னு. இவரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். ஆனா எதுவும் சொல்ற நிலைமையில இப்ப இவர் இல்ல சார். நாங்க சொல்ல வைக்கிற சவிதா சிஸ்டர். தேங்க்யூ. போயிட்டு வாங்க. ஏ தம்பி, யோ கேபிள் டிவி, பயங்கர கலவரம் பண்ணி வச்சிருக்க நீ. மீரட் தவிர நாடு முழுக்க
இந்தியா ஜெயிக்கிறத பாத்திருக்காங்க. ஆனா நீ உட்கார்ந்த இடத்துலயே இந்தியாவை தோக்கடிச்சிட்ட. சரி, இதுக்கு பதில் சொல்லு. எதுக்காக இது எல்லாத்தையும் செஞ்ச? உனக்கும் ரன்வீர் சௌதரிக்கும் என்ன கனெக்ஷன் சொல்லு. ஒழுங்கா சொல்றா, மரியாதையா சொல்லிடு, இல்லைன்னா உன்னோட இந்த கேபிள சார் கட் பண்ணிடுவாரு. நான் ஒன்றும் பண்ணல, எனக்கு தெரியாது. அந்த ராஜேஸ்வர் தான் செஞ்சோம். காலையில இங்க ஒரு பொண்ணு வந்து செக் இன் பண்ணாங்களா? நோ சார். ஐட்டா நான் பார்க்கல சார். பெரிய முடி, No, பெரிய sir. கண்ணு, நல்ல கலரா? எஸ், நான் பார்த்தேன். ஜெயில செக் இன் பண்ணியாச்சே. ஜெயிலையா? அவங்க கள்ள நோட்ல பேமெண்ட் பண்ணாங்க, அதனால போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எந்த ஸ்டேஷன்ல? சார், மீரட்ல என்ன புதுசா மியூசியம் திறந்திருக்காங்களா? நமக்கே தெரியல. எல்லா சம்பவத்துக்கும் பிளான போட்டிருக்கான். சார், இது ஒன்றும் தப்பான இடம் மாதிரி தெரியல. போலாமா? உன் பார்வையில தான் ஏதோ கோளாறு. சோத்துக்கு நல்லா காது கேட்கணும்னு சொல்லுவாங்க, வாயும் பேசும். உங்களை மாதிரி ஞானக்கண்ணில் பார்க்க எனக்கு தெரியாது சார். இதெல்லாம் வெறும் குப்பை தான். எனக்கு என்னமோ இங்க எவிடன்ஸ் கிடைக்குன்னு தோணல. அந்த குற்றவாளி பெரிய புத்திசாலின்னு நினைக்கிறேன். குற்றவாளி எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் போலீஸுக்குன்னு அவன் ஏதாவது ஒரு தடயமாவது விட்டுட்டு போயிருப்பான். இருக்கிற குப்பையெல்லாம் செக் பண்ண. என்ன சார்? குப்பை டப்பாவை செக் பண்ண. எல்லாத்தையும் போட்டு எரிச்சு வச்சிருக்காங்க சார். எல்லாமே எரிஞ்சு போயிருக்கு. இங்க என்னமோ இருக்கு. கிடைச்சிருச்சு சார். ராஜு என்கிட்ட தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான் வேலைங்க. ரொம்ப சுத்தமா இருக்கும் அவனோட கை. ஒரு முறை நீங்க அவனை பாத்தீங்கன்னா போதும் சார், சொக்க தாங்கன்னு சொல்லிடுவீங்க. உங்க பேரு ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு பொருத்தமான பேரு ஸ்வீட்டி. ஏதாவது உங்ககிட்ட சொல்லியிருக்கானா? அதாவது புது ஃப்ரெண்ட பத்தி இல்ல புது வேலைய பத்தி கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஏதாவது வித்தியாசம்? அவன் ஆளே வித்தியாசமானவன் தான். கடைசியா நடந்த கல்யாணத்துக்கு அப்புறம் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டான். நானும் எவ்வளவோ சொன்னேன், கல்யாண சீசனு நல்லா செய்யணும்னு. வேலை எங்க கேட்டான்? நல்ல வேலை ஏதாவது வெளியே கிடைச்சிருக்கோம் அவனுக்கு. கிளம்பிட்டான். லாஸ்டா நடந்த கல்யாணம் எது? எங்க? துபே சாரோடது. ரோஷன் துபே தெரியாதா உங்களுக்கு? அவனுக்கு தான் 15 நாளைக்கு முன்னாடி. அதை ஏன் கேக்குறீங்க? 45 வயசு மனுஷன். இப்ப அவருக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு. ஹோட்டல் டிலைட்ல கல்யாணம். வீடியோ இருக்கா? இருக்கும்னு நினைக்கிறேன்.